சஞ்சனாவை மட்டுமே வச்சு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். அதனால் இவரை உட்கார வச்சுட்டு பால் கடம்பு செய்ய போகிறோம். பால் கடம்பு செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, சீம்பால். இது வந்து எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. மாடு குட்டி போட்டிருக்கிறதுனால எருமை மாட்டோட சீம்பால். சீம்பால் சொல்லுவாங்க, கடம்பு பால் சொல்லுவாங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி, ஏலக்காய். ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னிங்கன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் கொஞ்சமாக. இந்த 1 டம்ளர் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன், அதை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் இப்போ பாலை தூக்கி ஊற்றி இட்லி குண்டானில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு மெயினாக தேவைப்படுற ஐட்டம்ஸ். இட்லி குண்டானை தூக்கி இப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சாச்சு. பாலை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு போட்டுக்கலாம். பொறுமையாக ஊற்றணும், நீ ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாத, இது வெளியில் ஏகிறோம். கேனை தள்ளாத அஸ்வின், ஸ்லோவாக தான் பண்ணணும். கையேடு, நான் ஊற்றுறேன். அம்மா நீ கீழே ஊற்றிடுவல்ல. நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து நீயே ஃபுட்டு வீடியோலாம் எடுத்து போடு, ஓகே? பார்த்திங்கன்னா சுகர் வந்துட்டு அதை அப்படியே கொட்டிக்கலாம். எப்பவும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியே பால் சேர்த்துக்கோங்க. பிடிச்சிக்கோ, மொபைல் பிடிச்சிக்கோ, இப்படி எப்படி அப்படி எப்படி. ஏலக்காவை வந்து அப்படியே பிடி. தெரிகிற மாதிரி பிடி. தெரியலன்னா கரெக்டாக பிடி. வீடியோ எடுக்க வரேன்னு மட்டும் சொன்னால் போதுமா? வீடியோ எடுக்க தெரியணும். இப்படியே பிடி. ஏன் பயமாக இருக்கு? அப்போ அவளை வச்சு எடுக்கிறேன்னு வாய்க்கிலேயே பேசுகிற. அங்கே முந்திரி கொட்டாச்சு, ஏலக்காய் இதெல்லாம் மட்டும் கரெக்டாக சொல்லுவேன். படிக்க சொன்னால் மட்டும் கஷ்டமாக இருக்குது. ஏலக்காய் போடுவா? ஏய் நான் போட்டுக்கிறேன், நீ வீடா போட்ட. ஏலக்காய் வந்து கொஞ்சம் இடிச்சுக்கலாம். இடிச்ச ஏலக்காய் பிடிக்குது. ஏலக்காய் சேர்த்தாச்சு. சக்கரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். ஏன்னா நம்ம செஞ்சு முடிச்சு சாப்பிடும்போது சுகர் பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். போதும் போதும், ஜார் தூக்கி போட்டுற போகிறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கலர் விட்டுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்க்கலாம். சுகர் சுகர் போடு. சுகர் போட்டாச்சு. இந்த பால் கடம்பு யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒன்று. ஆனால் இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். மாடு குட்டி போட்டால் மட்டும் தானே கிடைக்கும். இந்த ரோட் சைட்லாம் வந்து இந்திக்காரங்களாம் சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த மாட்டுப்பால் வச்சு செய்கிறாங்கன்றது தெரியல. தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாம் பவுடர் பால், பேக்கெட் பால் மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஆமாண்ணா ரெட்டில் எனக்கு கமெண்ட் போடுங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பால் வாங்கி செய்கிறது தான் ஹெல்த்தி. ஏன்னா அவங்க என்ன பவுடர் என்ன பால் போட்டு பண்ணுறாங்க தெரியாது. அங்கே தண்ணி வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
நான் கேக் பண்ணுறேன்னு சொல்லி இட்லி குண்டான ஒரு வாட்டி தீயை வச்சுட்டேன். அதனால தான் இட்லி குண்டான் கொஞ்சம் அப்படி இருக்குது. நம்ம மிக்சியில் வந்து கை வைக்கக்கூடாது, ஜாரில் அந்த மாதிரி கை வைக்கக்கூடாது. கையெடு. நீ இறங்கி டேடி கிட்ட போறியா? போக மாட்டேன்னு சொல்கிற. நான் வீடியோ எடுத்தால் கூட வந்து நிற்பேன்ற. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் சர்க்கரை வந்துட்டு மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க, அது பெஸ்ட்டு. ஏன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும், ஒரு இடம் வங்காது. நம்ம அப்படியே போட்டோம்னா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுறதாகவும் இருக்கும், ஒரே இடத்துல நின்றுடும். அதனால் இந்த மாதிரி மிக்சிங். ஏலக்காய் போதும்ப்பா, ஏலக்காய் கரெக்டாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வரணும். இப்போ வீட்டில் அவ்வளோவா இல்லை. இதில் போட்டாலும் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. திராட்சைலாம் கூட போடலாம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டேன், கீழே ஒரு ட்ராப்ஸ் ஊற்றாமல் வச்சுட்டேன். அந்த ஏலக்காய் மீதி இருக்கிறத எடுத்து வை. இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது பாட்டிலில், அது எடுத்து வைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட இடம் இருக்குது பாத்திரத்தில், அதனால நான் சேர்க்குறேன். இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோவாகவே வச்சு குக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. குக்கரில் பண்ணுறவங்க குக்கரில் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் இட்லி கட்டுறால தான், அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட் தான் இட்லி கட்டுறால தான் பண்ணுறது. குக்கரில் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. கரண்டி விட்டு ஒரு வாட்டி, ஏன்னா பால் ஊற்றிருக்கோம்ல. இந்த மாதிரி மூடி போட்டுருக்கலாம். மூடி போட்டால் அந்த ஈட்டெல்லாம் அதுக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணிக்கும், ஆவி எதுவும் மேலே போகாது. நம்ம வச்சுருக்க பொருள், உள்ளே இருக்க பொருள் வந்துட்டு நல்லா ஸ்டீம் ஆகி வெந்து வரும். கேக் மாதிரி வரும், பால் கடம்பு. ஆமாம், பால் கடம்பு கேக் நீ சாப்பிட்ருக்கல, அத்தை உங்கள் அத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்களா பால். துணுவனேன்றது எங்கே கற்றுட்டு வந்தேன்னு தெரியல. நீ துணுவனேன்ற தின்னுவேன் அப்படின்னா சாப்பிடுவேன், துணுவேன்ற தெரியல. ஹாப்பி டூ மாதிரி கட் பண்ணுறியா? சரி, வேணும்னு கட் பண்ணலாம். ஓகேங்க, ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும். லைக் பண்ணுங்கள், நீ சொல்லிவிடு. லைக் பண்ணுங்கள் அது நேற்றுலாம் சொல்லிட்டு இருந்தியே, ஆட் கொடுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தியே. நேற்றுலாம் அப்படி தானே என்ன சொல்ல சொன்னேன், ஆட் கொடுங்கன்னு சொல்லுமா நீ அப்படி சொல்லிட்டு இருந்தார். சரி, நீ இறங்கிடு, அவ்வளோதான். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நீ அடுப்பு மேலெலாம் உட்காரக்கூடாது, ஓகேவா? அடுப்பு பற்ற வைக்கும் போது அடுப்பு மேலே உட்காரக்கூடாது. சரி, இறங்கிடு. பார்த்து. ஓகேங்க, பாய்.